தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ thank you, so nice, lovely, come. சார், இவங்க மோகினி குரானா, அந்த பாத்டப் கில்லருக்கு இரண்டாவது பலி. பாத்டப் கில்லர்? எஸ் சார். இவன் ஒரு பைத்தியக்காரர் இல்ல சார், சைக்கோ டைப் கில்லர் சார். அழகான பொண்ணுங்களை கொலை பண்றது தான் இவனுடைய ஹாபி. இது அவனுடைய இரண்டாவது கொலை சார். நம்ம ஏரியாவிலே இது இரண்டாவது சம்பவம். உண்மையிலேயே ஒரு சைக்கோ டைப் கில்லர் சார். பொக்கையில மயக்க மருந்து தடவி பொண்ணுங்களுக்கு அனுப்புறான் சார். அதை மூந்தது மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்டப் கில்லர் அந்த பொண்ணுங்களை பாத்டப்ல போட்டு மூழ்கடிச்சு இறக்கமே இல்லாம அவங்களை கொலை பண்ணிடுறான் சார். அப்புறமா பணத்தை இந்த மாதிரி போட்டு போயிடுறான். நில்லுங்க மேடம், நீங்க உள்ள போக கூடாது. சார், இந்த டெட் பாடி இருக்கிற கண்டிஷனை வச்சு பார்த்தா கொலைகாரன் இந்த கொலையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பணத்தை வரையறதுக்கு ட்ரை பண்ணிருக்கணும் சார். அப்படி இல்லைன்னா ஒருவேளை போட்டோ கூட எடுத்திருக்கலாம். Inspector Bharat, 1 minute please. Yes. I'm Sneha Ghosh, Prime Time Landa. What can I do for you? Sir, தொடர்ந்து அந்த bathtub killer இன்னைக்கும் இன்னொரு பொண்ணை கொலை பண்ணிருக்கிறது உண்மையா? ஆமா. So நல்லா இருக்கு. அந்த கொலைக்கார தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்க போலீஸால அவனை ஒண்ணும் பண்ண முடியல. சார், இந்த ஷோ கார்டு மோகினியோட பர்ஸ்ல இருந்து கிடைச்சது. அழகான பெண்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். மாடலா மாறுங்க, அதிகமா சம்பாதிங்க. ஒரு போட்டோ செஷனுக்கு 50,000 அதற்கு மேலும் தருகிறோம். கான்டாக்ட் ராக்கி ஃபேஷன் போட்டோகிராஃபர் ஜூ. ராக்கி. மிஸ்டர் ராக்கி. எஸ், ஐ எம் இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். உங்ககிட்ட ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. இன்ஸ்பெக்டர், ரைட் நவ ஐ அம் பிஸி. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. நீ சொல்ற நேரத்துக்கு வந்து பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் ஆள் இல்லை. அது மட்டும் இல்ல, நான் நினைச்சேன்னா உன்னை ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கூட்டிட்டு போய் கூட விசாரிக்க முடியும். என்ன மிரட்டுறீங்களா? பரவாயில்லையே, சீக்கிரம். ஓகே இன்ஸ்பெக்டர், என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? எந்த கொலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்? மோகினி குரானா. நீங்க இந்த பேரை எப்பாவது கேள்விப்பட்டிருப்பீங்க? ஐ டோன்ட் திங்க் இந்த பேரை நான் கேள்விப்பட்டதில்ல. ஆனா உனக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பொண்ணோட டெட் பாடிக்கு பக்கத்துல உன்னோட இந்த ஷோ கார்டு கிடந்துச்சு. இது உன்னோட தானே? எஸ், என்னதான். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த பொண்ணோட நான் இது வரைக்கும் போட்டோ செஷன் பண்ணதில்லை.
அண்ட் அஃப்கோர்ஸ் ஏனும் தெரியல. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் ராக்கி. எனக்கு இந்த கேஸ்ல ஒரு சின்ன டவுட் இருக்கு. இந்த மாடலிங் ஃபீல்ட்ல ஏகப்பட்ட ப்ரொஃபஷனல் மாடல்ஸ்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்படி இருக்கிறப்போ புது மாடல்ஸ்க்கு எதுக்கு ஆஃபர் கொடுத்த? இட்ஸ் வெரி சிம்பிள் இன்ஸ்பெக்டர். நாங்க ப்ரொஃபஷனல் மாடலை கூப்பிட்டோம்னா அதுல 1008 பிரச்சனை இருக்கு. நான் இப்படி நிக்க மாட்டேன், அப்படி நிக்க மாட்டேன், இப்படி போஸ்ட் கொடுக்க மாட்டேன், அப்படி போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்க புது மாடல்ஸ் கூப்பிடுறோம். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, நாங்க சொல்ற மாதிரியும் கேட்பாங்க. ஹாய் ராக்கி, how am I looking? வாவ், you are looking gorgeous, babe. Just a second. இன்ஸ்பெக்டர், தப்பா நினைச்சுக்கலாம், கொஞ்சம் வெளில போறீங்களா? ஓ யா, நான் இப்ப கிளம்புறேன் ராக்கி. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எப்படி உன்னை சந்திக்கிறதுக்காக நிச்சயம். மோகினி குரானா பாத்டப் கில்லரோட இன்னொரு கொலை. அவனோட அடுத்த குறி யாருன்னு தெரியல. ஹாய் ஸ்னேகா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். என்னாலயா? உன்னால இல்ல, இந்த பூவால தான். எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி நான் பாத்டப் கில்லர் கேஸை டீல் பண்றேன். அது விஷயமா தான் ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த சைக்கி கில்லர் ஒவ்வொரு கொலைக்கு அப்புறமும் இந்த பூ அந்த பாடி பக்கத்துல வச்சுட்டு போயிடுவான். நான் உங்ககிட்ட இந்த பூவை கொண்டு வந்து கொடுத்தப்ப கூட அந்த கில்லர் தான் வந்துட்டான்னு நினைச்சு பயந்தா, ரைட்? ரைட். ஸ்னேகா, இந்த பூ அவ்வளோ ஈஸியா வெளியில கிடைச்சிடாது. ஒரு நாளைக்கு முன்னாடியே இதை ஆர்டர் பண்ணணும். அதுவும் இது ஒரே ஒரு டீலர் கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். சன்ஃப்ளவர் ஃப்ளோரிஸ்ட். இந்த பூவை உனக்காக நானே ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான என் ஃப்ரெண்டோட பர்த்டே வச்சே. So sweet of you. Thanks a lot. தேங்க்ஸ் சொன்னா மட்டும் போதாது, பார்ட்டியும் கொடுக்கணும். ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இந்த போட்டோகிராஃப்ஸையும் இந்த ஃபைலையும் நீ பிரஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும். போட்டோகிராஃப்ஸ்? இந்த பொண்ணு தான் அந்த பாத்டப் கில்லர் கொலை பண்ணா. வாவ், என்ன போஸ். எனக்கு என்னவோ இந்த பொண்ணை கொலை செஞ்ச மாதிரியே தெரியல. நல்ல போட்டோவுக்கு போஸ் கொடுக்கற மாதிரியே இருக்கா. கம் ஆன் யா, உனக்கு எப்பவும் இந்த போட்டோ செஷன்ஸ பத்தியே தான் பேச்சு. ஏய் சீரியஸ்லி, டோன்ட் யூ திங்க் இது நிச்சயம் ஒரு போட்டோகிராஃபரோட வேலையா தான் இருக்கும். இந்த போஸ், இந்த ஃப்ளவர், இந்த அட்மாஸ்பியர். அண்ட் ஸ்னேகா, இந்த போஸ்ல நீ கூட ரொம்ப அழகா இருப்ப போல இருக்கு. விளையாடுறதை விட நீ நிறைய மாடலிங் பண்ணிருக்க இல்லையா? உனக்கு ராக்கின்னு யாராவது போட்டோகிராஃபரை தெரியுமா? ராக்கி அந்த அந்த ஃபேஷன் போட்டோகிராஃபர் தானே? தெரியும். ஏன் கேக்குற? எனக்கு அவனோட அட்ரஸ் வேணும். அவனுக்கும் இந்த கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு தோணுது. இந்த போட்டோ எல்லாம், இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போலீஸ் எடுக்கல, எல்லாமே அந்த கொலைகாரன் எடுத்தது. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நேச்சுரலி கொலைகார கிட்ட இருந்தான். இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அவனோட ஸ்டுடியோல இருந்து கிடைச்சது. அன்னைக்கு கூட அவ டெட் பாடி கிட்ட இருந்து அந்த ஷோ கார்டு கிடைச்சதுல. நீங்க எப்படி அவன் ஸ்டுடியோவுக்கு போனீங்க? என்ன சார், நீங்க எப்படி கொலைகாரன்னு சந்தேகப்பட்டு போனீங்களோ அதே சந்தேக அடிப்படையில் தான்.
மிஸ் கிரைம் ரிப்போர்ட்டர், இந்த போட்டோஸ் கிடைச்சதும் நேரா உங்க பத்திரிகை ஆபீஸ்க்கு போகணும்னு உங்களுக்கு தோணலையா? இத ஃபிளாஷ் பண்ணிருந்தீங்கன்னா சென்சேஷனல் நியூஸ் ஆகி உங்க சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த போட்டோஸ வச்சு கொலைக்காரன் யாரை வேணா நம்ம சந்தேகப்படலாம். ஆனா இந்த போட்டோஸ கோர்ட்ல நம்ம ஒரு ப்ரூஃபா பிரசன்ட் பண்ண முடியாது. அண்ட் மிஸ்டர் பரத், இந்த போட்டோகிராஃபியே முக்கியமான ஆதாரமா வச்சு நீங்க குற்றவாளிக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி இந்த போட்டோ ராக்கியோட ஸ்டுடியோல தான் கிடைச்சதுன்னா கவலை விடுங்க. அந்த ராக்கி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ரெடியா இருக்கா? சேட்டு வாங்க வாங்க. என்னாச்சு? ரெடியா இருக்கு. இந்த ஹாய் ராவ். ஹாய் பேபி. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். கம் இன். ஹாய் ஸ்வீட்டி. ஹாய் ராவ். ஸ்வீட்டி, நான் இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ, இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸ்மெல் பண்ணி பார்க்கலையா? இல்ல, எனக்கு பூவோட வாசனைனா ரொம்ப அலர்ஜி. நீ டிராயிங் ரூம்ல உட்காரு, நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. லில்லி, சீக்கிரம் கொண்டு வா. இந்த ராத்திரியை நீ மறக்கவே கூடாது. ஷூர். மிஸ்டர் ராக்கி அலைஸ் தி பாத்டப் கில்லர். உண்மையிலேயே இந்த ராத்திரி உன்னால மறக்க முடியாத ராத்திரியா இருக்கும். இன்ஸ்பெக்டர் பரத், நீங்களா? எஸ் மிஸ்டர் ராக்கி. மிஸ்டர் ராக்கி, புது மாடல் லில்லி டிசோசாவை கொல்ல நினைச்சதுக்காகவும் அதோட மோகினி குரானாவை கொலை பண்ணதுக்காகவும் உன்னை அரெஸ்ட் பண்றேன். இறுதியில் பாத்டப் கில்லர் மாட்டிக்கொண்டான். ஆனால் இதுவரை காரணம் தெரியவில்லை. அவன் அப்பாவி பெண்களை ஏன் கொலை செய்தான் என்று. ஒருவேளை தெரியாமையே கூட போயிடலாம். ஏன் அப்படி சொல்ற? ஸ்னேகா, அந்த கொலைங்க ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு அந்த பாத்டப் கில்லருக்கு மட்டும்தான் தெரியும். அவனா தான் பண்ண கொலைகளை ஒத்துக்கிற வரைக்கும் வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. அவன் பண்ண தப்ப அவன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. எல்லா சாட்சியும் அவனுக்கு எதிரா இருக்கு. வடியர், அந்த ஆதாரம் சாட்சியால எல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீ வேணா நாளைக்கு பாத்துக்கிட்டே இரு, கோர்ட்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துடுவான். இம்பாசிபிள். அவனால நிச்சயமா தப்பிக்க முடியாது. நீதான் அவன் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ற. ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி. ஆனா ஒருவேளை உண்மையான குற்றவாளி வேற யாராவது இருக்கலாம். இவனை மாட்டி விட்டுருக்கலாம். இல்ல ஆஷிஷ், இவன் தான் குற்றவாளி. நீ வேணா பாரு, நாளைக்கு கோர்ட்ல கண்டிப்பா இதான் ப்ரூவ் ஆக போகுது. ஓகே, நாளைக்கு கோர்ட்ல என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இல்ல, இது பொய் யுவர் ஆனர். நான் யாரையுமே கொலை பண்ணல. என் மேல வீணா பழி போடுறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது யுவர் ஆனர். நான் ஒரு அப்பாவி. இவ அப்பாவி இல்ல யுவர் ஆனர். எல்லா சாட்சி ஆதாரங்களும் ராக்கிக்கு எதிராக தான் இருக்கு யுவர் ஆனர். அந்த ஒவ்வொரு சாட்சி ஆதாரங்களும் இவர்தான் பாத்டப் கில்லர், அப்பாவி பெண்களை ஈவு இறக்க இல்லாம கொலை பண்ற கொலைகாரன் ஸ்ட்ராங்கா சொல்லுது யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஒருவேளை எல்லா சாட்சிகளும் ஆதாரங்களும் உண்மையை சொல்லுதுன்னா அரசாங்க வக்கீல் எதுக்காக வாதாடி வீணா டைமை வேஸ்ட் பண்ணணும்? டைரக்டா சாட்சி ஆதாரங்களை கூப்பிட்டுலாமே. சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள். யுவர் ஆனர், என்னுடைய முதல் சாட்சி இன்ஸ்பெக்டர் பாரத் குற்றவாளி ராக்கி லில்லி டிசோசாவை கொலை செய்ய முயற்சிக்கும் போது கையும் களவுமாக பிடித்திருக்கிறார். மிலாட் மோகினி குரானா வீட்டுல எங்களுக்கு கிடைச்ச ஷோ கார்டு, ராக்கியோட ஸ்டுடியோல இருந்து கிடைச்ச போட்டோஸ், இதெல்லாம் தான் ராக்கிய குற்றவாளின்னு எங்களை சந்தேகிக்க வச்சது. மிலாட், நாங்க ராக்கிய ஃபாலோ பண்ணோம்.
அவன் லில்லி டிசோசா வீட்டுக்கு போயிருந்தா. அப்பா அவன் கையில ஃப்ளவர் பொக்கே இருந்துச்சு. அதோட அந்த பொக்கே ரொம்ப வித்தியாசமாவும் இருந்துச்சு. அப்ப நானும் லில்லி டிசோசா வீட்டுக்கு போயிருந்தேன். இவர் கையில கிளவுஸ மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணை கொல்றதுக்கு தயாரா இருந்தார். லில்லி வீட்டுக்கு எங்களுக்கு கிடைச்ச பொக்கேவை செக் பண்ணி பார்த்தோம். அந்த பொக்கேல மயக்க மருந்து தெளிச்சிருந்தார். எந்த கடைக்கு போய் இவர் அந்த பொக்கேவை வாங்கிட்டு வந்தாரோ அந்த பூக்காரனே எங்களுக்கு அடையாளம் காட்டினான். ஆமா சார், அந்த மாதிரியான பூவெல்லாம் அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடாது சார். ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணதான் கிடைக்கும். எங்களுக்கு யார் யார் ஆர்டர் தருவாங்கன்னு முன்னாடியே தெரியும் சார். அன்னைக்கு பொக்கேக்கான ஆர்டரை இவர் தானே கொடுத்தாரு, உங்க முன்னாடி நிக்கிறாரு. ஆமா சார், இவர் எப்பவும் என்கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாரு. ஒரு வாரம் முன்னாடி கூட இவரு என்கிட்ட ஆர்டர் கொடுத்தாரு சார். கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மிஸ் மோகினி குரானோட கொலை நடந்திருக்கு. அந்த கொலையும் இந்த ராக்கி தான் செஞ்சிருக்காரு. எல்லாருமே போய் சொல்றாங்க சார். எனக்கு மோகினி குரானா யாருன்னே தெரியாது சார். மிஸ்டர் கத்ரி, மோகினி குரானாவை கொலை செஞ்சது மிஸ்டர் ராக்கி தான் நிரூபிக்கிறதுக்கு அரசு தரப்புல ஏதாவது சாட்சி ஆதாரங்கள் இருக்குதா? பிரபல பத்திரிகையாளர் ஸ்னேகா கோஷை விசாரிக்க விரும்புகிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நான் கடந்த 6 மாசமா இந்த கேஸ்ல ஒர்க் பண்றேன். இந்த கேஸ் விஷயமா நடந்த சம்பவங்களை நான் பர்சனலா கவர் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு சம்பவத்திலையும் பணத்தை ஒரு ஸ்பெஷல் போஸ்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ பார்த்தா பணத்தை போட்டோ எடுத்த மாதிரி தெரியல. இதுதான் உண்மை. என்ன மிஸ்டர் ராக்கி, அதாவது மிஸ்டர் ராகேஷ், பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை போட்டோ எடுப்பாரு. ஏன்னா நான் மிஸ்டர் ராக்கியோட ஸ்டுடியோவை சர்ச் பண்ணப்போ எனக்கு இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கிடைச்சது. இன்னும் சொல்லணும்னா இந்த போட்டோஸ் எல்லாம் கொலைகாரர்கிட்ட மட்டும் தானே இருக்க முடியும். நேரம் குறைவாக இருப்பதால் நீதிமன்றம் நாளை மறுபடியும் கூடும். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். ஹலோ, ஸ்பீக்கிங். யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. மிஸ்டர் ராக்கி அலைஸ் ராகேஷ் குமார், உங்க தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா ஜட்ஜ் சார், நான் யாரையும் கொலை செய்யல, எந்த தப்பும் பண்ணல. என்ன எல்லாரும் மாட்டி விட பாக்குறாங்க ஜட்ஜ் சார். யுவர் ஆனர், எல்லா குற்றவாளிகளுமே தன்னை நிரபராதி தான் சொல்லுவாங்க. ஆனா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை பொய்ன்னு சொல்ல முடியாது. யுவர் ஆனர், இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சி ஆதாரங்கள் அத்தனையும் இவருக்கு எதிராக தான் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சு சிதைச்சு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு நான் இன்ஸ்பெக்டர் பரத்தை சாட்சி கொண்டு கழைக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். ஓகே, ப்ரொசீட். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என் கிளையண்ட் ராக்கியை அரெஸ்ட் பண்ண சமயத்துல அவர் மிஸ் லில்லி டிசோசாவை பாத் டப்ல மூழ்கடிச்சோ இல்ல கழுத்து நெரிச்சோ கொலை பண்ண ட்ரை பண்ணாரா? நோ மிலான்.
அப்ப ராக்கி கையில கிளவுஸ மாட்டிக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஒரே நோக்கம் லில்லி டிசோசாவை கொலை பண்ணணுங்கிறது தான். அப்படி கொலை பண்ண வரலன்னா எதுக்காக பொக்கையை கொடுக்கணும், கையில கிளவுஸ மாட்டிக்கணும். ஜட்ஜ் சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து கையில வேர்க்கும். அதனால நான் எப்போ போட்டோ செஷன் வச்சுக்கிட்டாலும் கையில கிளவுஸ் போடுவேன். அன்னைக்கு நான் அப்படிதான் பண்ணேன். போட்டோ செஷன் ரெடி ஆகிறதுக்காக தான் நான் அன்னைக்கு கிளவுஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீங்க போட்டோ செக்ஷனுக்கு போகும்போது அந்த வித்தியாசமான பூவை கையில எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஐ மீன் அந்த பாத்டப் கில்லர் யூஸ் பண்ணுவானே அந்த பூவை. ஜட்ஜ் சார், எனக்கு வந்த அசைன்மெண்டே அப்படிதான். அதாவது அந்த பூ வச்சுக்கிட்டு தான் நான் மாடல்ஸ போட்டோ எடுக்கணும். ஏன்னா நான் பாத்டப் கில்லரோட கவர் ஸ்டோரிய ஃப்ரண்ட் பேஜ்ல போடணும். அதனால தான் அந்த மாதிரி பூவை நான் கையில எடுத்துட்டு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இவர் சொல்றாரு அந்த ஸ்பெஷல் பொக்கே, அந்த பொக்கே மேல மயக்க மருந்து தூவி இருந்தது மிலாட். சொல்ல போனா அந்த மருந்து லில்லி டிசோசாவை மயக்கமடைய செய்யறதுக்காக தான் தூவப்பட்டிருந்துச்சு. யுவர் ஆனர், போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துக்கு போனப்போ லில்லி சுயநினைவோட தான் இருந்திருக்கா. ஜட்ஜ் சார், ஒருவேளை அந்த பூல நான் கொண்டு போனதுக்கு அப்புறம் மயக்க மருந்து தூவி இருக்கலாம். அதை வச்சு இந்த கேஸை ஸ்டாக் பண்ணலாம்ல. ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல குற்றம் சுமத்தி குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த கேஸ்ல இவருக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் மோகினி குரானாவை இவர் எடுத்த போட்டோ தான். அது இவர் ஸ்டுடியோலயே இருந்திருக்கு. சாரி மை லார்ட், அரசாங்க வக்கீல் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோக்களை போலீஸ் கண்டுபிடிக்கல. அந்த போட்டோஸை மிஸ் ஸ்னேகா கோஷ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கி ரூம்ல இருந்து தான் போட்டோவை எடுத்துட்டு வந்தாங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்ல. ஜட்ஜ் சார், ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். எனக்கு தெரியாம எப்படி அவங்க என் ரூம்ல இருந்து போட்டோவை எடுத்தேன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி எனக்கு தெரியாம அவங்க போட்டோ வச்சிருக்கலாம்ல. ஆர்டர் ஆர்டர். அனைத்து சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை கருத்தில் கொண்டு எதிர்த்தரப்பு வாதங்களை அலசி ஆராய்ந்ததில் இந்த நீதிமன்றம் இந்த முடிவிற்கு வருகின்றது. அரசு தரப்பில் இருக்கின்ற சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் வெறும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். அதாவது சந்தர்ப்ப சாட்சியங்கள். எந்த விதமான ஸ்ட்ராங் சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லாததால் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட ராக்கி என்னும் ராகேஷ் குமாருக்கு சந்தேகத்தின் பலனை தந்து அவரை நிரபராதி என அறிவித்து விடுதலை செய்கிறது. எஸ். பாத்தியா, அந்த ராக்கி எவ்வளவு ஈஸியா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான். கமான் ஸ்னேகா, ஒருவேளை அவன் உண்மையிலே குற்றவாளியா இல்லாம இருக்கலாம். இல்ல, அவன் தான் கொலைகாரன். And I'm quite sure he is the murderer. I'm sorry, Inspector. You lost. நான் உண்மையிலேயே அன்னைக்கு லில்லி டிசோசாவை கொலை பண்றதுக்காக தான் போனேன். அந்த பொண்ணையை நான் தான் கொலை பண்றேன். ஏன்னா எல்லாமே பணத்துக்காக அலையுதுங்க. பணத்துக்காக எது வேணாலும் செய்யும். என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாலாவும் அப்படிதான். பணத்துக்காக தான் என்னையை ஏமாத்தினான். அதனால தான் நான் அவளை முதல்ல கொலை பண்ணேன். நான் இந்த மாதிரி பொண்ணுங்களை கொலை பண்றதுல கொஞ்சம் கூட வருத்தப்படுறதே இல்லை.
அப்பாவி பொண்ணை கொலை பண்ணும் போதுதான் நான் உண்மையிலேயே வருத்தப்படுவேன். ஏய், ஆஷிஷ், no, no. I will take care of it. அவனை நான் பார்த்துப்பேன். கடைசியில அந்த குற்றவாளி சட்டத்தோட பிடியில இருந்து தப்பிச்சிட்டான். இதுக்கப்புறமும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு சாட்சியும் ஆதாரங்களும் ஏகப்பட்டது தேவைப்படுது. ஆனா இவனோட விஷயத்துல சட்டத்தோட கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். வாட்? நீங்க யார் பேசுறது? ஹலோ, என்னாச்சு? சார் ஃபோன் பண்ணவன் யாரு என்ன பேருன்னு சொல்ல சார். ஆனா யாரோ ஒருத்தன் கருப்பு கோட் போட்டு ஆர்கேட் பூவோட ஸ்னேகா கோஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. Oh, no. Come on, Shivasav. எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு போன் வந்தது. போட்டோ செஷன் எடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. அன்னைக்கு இரவு போட்டு அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சத்தம் போட்டு சொன்ன. மரியாதையா ஸ்னேகா எங்கன்னு சொன்ன. இன்ஸ்பெக்டர், எனக்கு எதுவும் தெரியாது. இது ஸ்னேகா வீடுன்னு கூட தெரியாது. இவனை பாத்துக்க. ஸ்னேகா, ஸ்னேகா, மிஸ் ஸ்னேகா கோஷ். சார், நான் சொல்றத கேளுங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது. என்னாச்சுங்க? ஸ்னேகா எங்க? ஸ்னேகா, பரத், நீங்க ஸ்னேகா எங்க? மிஸ்டர் ஆஷிஷ், ஐ அம் வெரி சாரி டு சே. ஸ்னேகாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அவ செத்து. வாட்? ஒரு நிமிஷம். இருக்கிற எந்த பொருளையும் தொடக்கூடாது, ஓகே? ஆஷிஷ், நீங்க கொஞ்ச நேரம் கீழே போயிருங்க. கீழே போங்கன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் போங்க. இன்ஸ்பெக்டர், நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய், ராஸ்கல்! உன்னை கொலை பண்ண மாட்டேனா? நீ அவளை கொலை பண்ணிட்டேடா. உயிரோட வர மாட்டேனா? ஆஷிஷ், come on. ஏய், உனக்கு ஏன் கையால தான்டா சாவு. சிவசாவ அவனை வெளியில கூட்டு போ. நான் அவனை பார்த்து. ஆஷிஷ், ஸ்னேகா இறந்ததை நினைச்சு நானும் வருத்தப்பட்டேன். இப்படி டென்ஷன் ஆனா பிபி தான் அதிகமா. இந்த டைம்ல நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நான் இங்க கெஸ்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆக்சுவலி ஸ்னேகா எப்பவும் தன்னுடைய ரிப்போர்ட்டை டேப் பண்ணி என்கிட்ட கொடுப்பா. அதை நான் ப்ரெஸ்ல கொடுப்பேன். அதுக்காக தான் என்னை இப்ப வர சொன்னான். இது ஒரு கேசட். இதுல தான் இருக்கும். இதுல தான் ஒரு ரிப்போர்ட் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க ஆஷிஷ். இங்க இப்போதைக்கு இந்த வீட்ல ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த வீட்ல இருக்கிற எந்த திங்ஸும் கொலைக்கான ஆதாரமா அமையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒருவேளை இதுல இருந்து கூட கொலையாளி பத்தின க்ளூ கிடைக்கலாம். கொலையாளியா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் சார்? கொலையாளி ராக்கி. அவனை தான் நீங்க கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணீங்கல்ல?
அவன் அத்தனைக்கும் உங்க முன்னாடியே ஸ்னேகாவை கொலை பண்ணுவான்னு மிரட்டி இருக்கான். அதோட கொலை செஞ்ச முறை, இந்த கேமரா, அந்த பொக்கே, ஒவ்வொன்றும் இந்த கொலைக்கு சாட்சியா இருக்கு. இந்த கொலையை பண்ணது ராக்கி தான் இன்ஸ்பெக்டர் சார். ஆஷிஷ், அந்த பொக்கே தான் என்ன சந்தேகப்பட வைக்குது. இந்த பொக்கே அவ்வளவு சீக்கிரம் ராக்கி கையில எங்கிருந்து வந்துச்சு? ஏன்னா இது வித்தியாசமான பொக்கே, ஆர்க்கு. இது வேணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் முன்னாடியே ஆர்டர் பண்ண. ஸ்ரீவத்சம் அந்த வித்தியாசமான பொக்கேவை ராக்கி வேற யாரோ அனுப்பியிருக்காங்க. எஸ் சார். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ராக்கி போலீஸ் கஸ்டடியில தான் இருந்திருக்கான். எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு சார். இந்த கொலையை வேற யாரோ தான் ராக்கி ஸ்டைல செஞ்சிருக்காங்க. ஏன்னா ராக்கி அப்பதானே இதுல மாட்டி விடலாம். எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த வித்தியாசமான பொக்கேவை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் யாரோ அனுப்பியிருக்காங்க. அந்த விஷயம் ராக்கிக்கு தெரியாது. அதாவது அந்த ஒரு நாளைக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படின்னா ஸ்னேகா கோஷோட கொலைக்கு என்ன காரணம் இருக்குன்னு சொல்றீங்க? ஸ்னேகாவுக்கு பிரபலமானவங்களோட சில தனிப்பட்ட ரகசியங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். அது அவங்களுக்கு பிடிக்காம போயிருந்திருக்கும். எங்க தங்களோட ரகசியங்கள் எல்லாம் அவ பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டா மாட்டிக்குவோன்னு அவங்க பயந்துருக்காங்க. அதனால அவளை கொலை பண்ணிட்டாங்க. சார், அந்த ரிப்போர்ட் ஸ்னேகா கோஷ்க்கு யாரை பத்தி என்ன தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது சார். ஏன்னா அவ எந்த ரிப்போர்ட்டையும் ரெடி பண்ணவே இல்லையே சார். அது மட்டும் இல்லாம அவங்க இப்போ வெறும் பாத்டப் கில்லர் ஸ்டோரி மட்டும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவ வேற ஏதாவது ஸ்டோரியை ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஆமா சார், முந்தா நாள் பூவுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க, வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, அது போட்டும். பூவுக்கான ஆர்டரை ராக்கி கொடுத்தானா இல்ல வேற யாராவது கொடுத்தாங்களா? இல்ல சார், ராக்கி அதுக்கப்புறம் இந்த சைடே வரல. வேற ஒருத்தர் தான் சார் ஆர்டர் கொடுத்தாரு. வேற ஒருத்தரா? இந்த போட்டோவை பாரு. அந்த ஆள் இவரா? ஆமா சார், அது இவர்தான். உனக்கு இந்த போட்டோல இருக்கிற ஆள நல்லா தெரியுமா? ஆமா சார், இவர்தான். ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இவர்தான் வந்தாரு. அப்படின்னா நேத்து ராக்கி இங்க வரல. இல்ல சார், நேத்து ஒரு குண்டான ஆள் வந்தாரு. கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாரு சார். தாடி மீசை கூட வச்சிருந்தாரு. ஆனா அந்த தாடி மீசையெல்லாம் பாக்குறதுக்கு பொய்யாதான் சார் இருந்தது. குண்டா இருந்தாரா? தாடி மீசை வச்சிருந்தாரா? என்ன சொல்ற நீ? யுவர் ஆனர், இவன் மனுஷனே இல்ல, மிருகம். இவன் என் ஸ்னேகாவை தான் வெறிக்கு பலியாக்கிட்டான். இவன் தான் என் ஸ்னேகாவை கொலை பண்ணா. யுவர் ஆனர், இவங்க என்ன மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யுவர் ஆனர், இவரோட புலம்பலை கேட்டு நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி இவரை வெளியில விடாம இருந்திருந்ததுன்னா ஒரு அப்பாவியோட உயிர் தப்பிச்சிருக்கும். யுவர் ஆனர், இவன் நீதிமன்றத்துல இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவன் ஸ்னேகாவை பப்ளிக்காவே மிரட்டிட்டு போனான். அதுவும் ஏன் முன்னாடி மிரட்டி இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் பரத் முன்னாடியே மிரட்டிட்டு போனான். அது மட்டும் இல்லாம நான் தான் இந்த கொலைகளை பண்ணேன்னு இன்ஸ்பெக்டர் பரத் முன்னாடியே ஒத்துக்கிட்டான். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் பரத்தை கூப்பிட்டு கேளுங்க. இன்ஸ்பெக்டர் பரத், இதெல்லாம் உண்மையா? அந்த தீர்ப்புக்கு அப்புறம் குற்றம் சாட்டப்பட்ட ராகேஷ் உங்க முன்னாடி தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டாரா? எஸ் மிலார்ட், ராக்கியே தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டான். காரணத்தையும் சொன்னான். பணத்துக்கு ஆசைப்பட்டு மனம் மாற பொண்ணுங்களை திட்டம் போட்டு கொலை செய்வாங்க. ஏன்னா தான் உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒரு பொண்ணு வேற ஒருத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போயிட்டாளாம். அதான் கொல்றான். முதலா இவன் தன்னுடைய காதலியை தான் கொலை பண்ணிருக்கான். ஸ்னேகா கோஷ் விஷயத்துல ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இவன் ஸ்டைல தான் அவளும் கொலை செய்யப்பட்டிருக்கா மிலார்ட். அதோட சம்பவம் நடந்த இடத்திலேயே ராக்கி கைது செய்யப்பட்டிருக்கா. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல, அந்த பொக்கே ராக்கி கையில திடீர்னு எப்படி வந்துச்சு? என்ன சொல்றீங்க?
ஜெயஸ் மிலாட் அந்த பொக்கேவை ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் முன்னாடியே தான் விடுதலையாகி வெளியில போக போற விஷயம் ராக்கிக்கு எப்படி தெரிஞ்சது? யுவர் ஆனர், அந்த பூ வேற ஒருத்தர் மூலமா ஆர்டர் பண்ணிருக்கலாமே. அதான் ஏன் அவனுக்கு எப்படி தெரியும் தான் அடுத்த நாள் விடுதலையாகி போக போறோம்? அதோட ஸ்னேகா கோஷ கொலை பண்ண போறோங்கிறதும். That's the point, யுவர் ஆனர். அப்படின்னா யாரோ வேணும்னே பிளான் போட்டு என் கிளையண்ட்டை மாட்டி விட பார்த்துருக்கோம். நோ மிலாட், ராக்கி ஸ்னேகா கோஷ கொலை பண்ணலன்னா யார் அவனை மாட்டி விட்டுருக்க முடியும் மிலாட்? ஏன்னா கோர்ட்ல அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சதுன்னா அது ஒண்ணு கொலைகாரனா இருக்கும், இல்ல முடிவெடுக்கிறவரா இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? எஸ் மிலாட், அந்த கொலையை செஞ்சவரும் ராக்கி செஞ்ச கொலை கேஸ்ல தீர்ப்பு சொன்னவரும் ரெண்டும் ஒரே ஆள் தான் மிலாட். அந்த ஆள் நீங்க தான் மிலாட். எஸ் மிலாட். எஸ் ஜட்ஜ் ராஜகோபால், நீங்க தான். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஜட்ஜ் சார், நீங்க ராக்கிய சந்தேகத்தோட அடிப்படையில பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல விடுதலை பண்றாங்க. அதனால தான் ராக்கிய மாட்டி விடுறதுக்காக நீங்க சதி திட்டம் போட்டிருக்கீங்க. ஸ்னேகா கோஷ கொலை செஞ்சிருக்கீங்க, அந்த பழிய ராக்கி மேல போட்டிருக்கீங்க. என்ன உளறீங்க இன்ஸ்பெக்டர்? நீதிமன்றத்தை நீங்க அவமானப்படுத்துறீங்க. உங்ககிட்ட அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இந்த டேப் ரெக்கார்டர் தான் மிலாட். அன்னைக்கு ராத்திரி ஸ்னேகா கோஷ் பாத்டப் கில்லரை பத்தி ரிப்போர்ட் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கேக்குறீங்க? நீயா? நான் தான் ஜட்ஜ் ராஜ்கோபால். உனக்கு மரண தண்டனை தர நீ என்ன உளற ராஜ்கோபால்? எவ்வளவு நாள் தான் நான் இதையே நினைச்சு பயந்துட்டு. எனக்கும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு இருக்கிற தவறான உறவை நீ பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு நான் பணத்தை கொடுத்து உன் வாயை எவ்வளவு நாளைக்கு தான் அடைக்கிறது? இனிமே நீ கேட்கிற பணத்தை கொடுக்கிற அளவுக்கு எனக்கு இப்ப சக்தி இல்லை. ஆனா இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு கொடுக்க முடியும். அதாவது உனக்கு மரணம். நீ என்ன நினைச்சிட்ட? என்ன கொலை பண்ணிட்டா நீ தப்பிச்சிடுவியா? நான் மாட்டிக்க மாட்டேன். மாட்டிக்க போறது அந்த பாத்டப் கில்லர் தான். ஏன்னா இப்ப நான் அவனை இங்க போட்டோ செக்ஷன் வரும்போது
ஸ்னேகா கோஷ கொலை பண்ண ராக்கி அதுல மாட்டி விட முயற்சி பண்ண. அந்த போட்டோகிராஃபர் ஒரு குற்றவாளின்னு தெரியும். ராக்கிக்கும் ஸ்னேகாவுக்கும் தண்டனை கொடுக்க நினைச்சேன். ஸ்னேகாவுக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலையே ஜட்ஜி ராஜகோபால் சார். ராக்கி ஒரு வெறி பிடிச்ச சைக்கோ கில்லர். அவன் ஏமாந்த வெறியில தான் பல அப்பாவி பெண்களோட வாழ்க்கையை பலியாக்கி இருக்கான். ஆனா நீங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு ஒரு உயிரை மட்டும் இல்ல, மனிதாபிமானத்தை, நியாயத்தை, ஏன் சட்டத்தையே கொலை பண்ணிருக்கீங்க. இந்த லட்சணத்துல நீங்க சட்டத்தை காப்பாத்துறீங்களா? இத சொல்றதுக்கு வெக்கமால உங்களுக்கு? நீங்க பொதுமக்களோட நம்பிக்கையை கொலை பண்ணிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய குற்றம். ஹலோ மோகன்லால் சார், நான் பிரேம் பேசுறேன். பிரேம், ஹாஸ்பிட்டல் இருக்க ராவோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? எதுவும் தெரியல மோகன்லால் சார். டாக்டரும் கை விரிச்சிட்டாரு. அவருக்கு எந்த மருந்தும் ஒத்துக்கல. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அவரோட கடைசி நாளை எண்ணிக்கிட்டு இருக்காரு. Oh my God. அவர் இவ்வளவு சீரியஸா இருந்து உங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்காரு மோகன்லால். எனக்கு என்னவோ உங்களுக்காக தான் உயிரோட இருக்கான்னு தோணுது. நீ எதுக்கும் பயப்படாத பிரேம், நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் வரேன். ராவ் சார். மோகன்லால், நல்ல வேளை நீ வந்துட்ட. கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. ராவ் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க நிச்சயமா எங்களை விட்டு போக மாட்டீங்க. இனிமே வாழ்க்கையில எனக்குன்னு என்ன இருக்கு? எனக்குன்னு இருந்த ஒரே மக தானியா, அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளை நான் எப்படியாவது பார்த்தாகணும். நீங்க கவலைப்படாதீங்க ராவ் சார். சீக்கிரமாவே நாங்க தானியாவை கண்டுபிடிச்சிருவோம். எப்போ எப்போ அவளை கண்டுபிடிப்பீங்க? இப்பவே நான் வாழறது கொஞ்ச நாள் தானே தீர்மானம் ஆயிடுச்சு. இல்ல அப்படி சொல்லாதீங்க. நாங்க உங்க கூடவே இருக்கோம். மோகன்லால், உனக்கே தெரியும், தானியா எனக்கு இருந்த ஒரே பொண்ணு. எனக்கு இருக்கிற சொத்துக்கும் என் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் என் எல்லா பிசினஸுக்கும் அவதான் ஒரே வாரிசு. அவ திரும்பி வர வரைக்கும் இது எல்லா சொத்துக்கும் நீதான் பொறுப்பா இருக்கணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணாகாது, குணமாயிடுவீங்க. மோகன்லால், இன்னொரு விஷயம், என் மக திரும்ப வந்துட்டா அவகிட்ட சொல்லி என்னோட அஸ்திய அவ கையால ராவ் சார், டாக்டர் என்னன்னு பாருங்க. I'm sorry. தானியா இந்த வீட்டை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல ஒரு தடவை கூட அவ எனக்கு போன் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மோகன்லால் சார். அப்படி என்னதான் இந்த வீட்டுல நடந்துச்சு? தானியா எதுக்காக கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போனாங்க? அதான் எனக்கு என்ன காரணம்னே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, அப்பாவும் பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரங்க. நான் கடைசியா தானியாவை இந்த வீட்டுல பார்க்கும்போது ராவு சாருக்கும் தானியாவுக்கும் அந்த வீட்டுல ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துகிட்டு இருந்தது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க தானியா, உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது நான் சொல்றபடிதான் நடக்கும். அப்பா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. இதுல எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன். என்ன சொன்ன? உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன்னு என்ன பார்த்தா சொல்ற? உன் வாழ்க்கையில தலையிட எனக்கு உரிமை இல்லையா?
என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? ப்ளீஸ், உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை. கொஞ்சம் கூலா. அவ வாழ்க்கையில தலையிட எனக்கு உரிமை இல்லையா? இந்த மாத்திரை போட்டா ப்ளீஸ். கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இப்படி நீங்க கோவப்பட்டீங்கன்னா அது உங்க உடம்ப தான் பாதிக்கும். தானியா, என்ன இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட நீ இப்படி பேசிருக்கீங்க. லுக் மிஸ்டர் மோகன்லால், யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது எங்க அப்பாவுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை. பாத்தியா மோகன்லா, பாத்தியா உன் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பேசுறான். இவ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போ சொல்லுங்க. நான் போயிடுறேன். இந்த வீட்டை மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போயிடுறேன். இனிமே உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். போ, எங்கயாவது போய் தொலை. ராவுசா, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் ப்ளீஸ். கண்ட்ரோல் யுவர் ப்ளீஸ். அன்னைக்கு கோச்சிட்டு இங்க இருந்து போனவதான் இது வரைக்கும் தானியா திரும்பி வரவே இல்லை. ராவ் சாரோட உடம்பு நாளுக்கு நாள் மோசமாக்கிட்டே போச்சு. இருந்தாலும் அவரோட பிடிவாதத்தை அவர் விடவே இல்லை. உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் தானியாவை தேட முயற்சிக்கவே இல்லை. சரி, இப்ப அவ எங்க இருப்பா? தெரியல. ஆனா அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அவளோட போட்டோவை நியூஸ் பேப்பர்ல போடணும். நல்லா இருக்கு மோகன்லால் சார். ராவ் சார் செத்து போன விஷயத்த பேப்பர்ல படிச்சு வராத பொண்ணு இன்னைக்கு இத பார்த்தா வரப்போறா. ஒருவேளை தானியா நம்மள நேரடியா காண்டாக்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா வேற யாராவது ஒருத்தர் மூலமா நம்மள காண்டாக்ட் பண்ணலாம். அவளோட போட்டோ உங்ககிட்ட கொடுக்குறேன் பிரேம். அதை கொண்டு போய் நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிடு. ஏய் சம்பா, இங்க நின்னு என்னடி தம் அடிச்சிட்டு இருக்க? போட்டு வாடி. அங்க உனக்காக கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவசரம்னா நீ போடி. வந்துட்டா. அவனுக்கு நான் வேணாமா, நீ தான் வேணுமா? எவன் அவன்? ஓ, ஹாய் சேட். என்னம்மா கண்ணு, திடீர்னு நம்ம ரூட்ல வந்துக்கிற? என்ன பேப்பரை நீட்டுற? அட, இது பாக்கிறதுக்கு அப்படியே நம்மள மாதிரியே கீது. நம்மள கூட போட்டோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, இப்படியே தான் இருப்பேன். என்ன சொல்ற? இந்த மூஞ்சி பார்த்தா பணக்காரியாட்டம். சேட், நீ என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. என்ன பண்ண சொல்ல? பேப்பர்ல நியூஸ் கொடுத்து 2 வாரத்துக்கு மேல முடிய போகுது. இன்னும் தானியாவும் காண்டாக்ட் பண்ணல. வேற யாரும் இங்க வரல. ஒருவேளை தானியாவுக்கு உண்மையிலே ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கலாம். அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஆயிருந்தா இதால லாபம் உங்களுக்கு தானே? ஏன்னா தானியா உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சா எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு தானே வரும். அப்படி இல்ல. ராவ் சாரோட ப்ராப்பர்ட்டி, கேஷ் எல்லாம் இங்க இருக்கிற சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு தான் போய் சேரும். ஆனா இன்னும் என் மனசுல ஓரத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. தானியா இன்னும் செத்து போகல. என்னைக்காவது ஒரு நாள் இங்க திரும்பி வருவான்னு. உங்க நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. நானே தான் அங்கிள். என்னம்மா நீ இப்ப வந்திருக்க? இப்ப நீ வந்தும் பிரயோஜனம் இல்ல. ராவ் சார் இப்ப உயிரோட இல்ல. என்ன? ஐம் சாரி அங்கிள். டேடியோட சாவுக்கு காரணம் அவர் வியாதி இல்ல, நான் தான். இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடைக்காது. இல்லம்மா, அப்படி சொல்லாத. எது நடக்கணுமோ அது நடந்துருச்சு. தானியா, விதியை யாராலும் மாத்த முடியாதுல்ல. ஆனா ஒரு விஷயத்த நாம ஒத்துக்கணும் மோகன்லால் சார். தானியாக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கு. இவங்க முன்னாடி இந்த வீட்ல இருந்தப்போ தமிழ் ஒழுங்கா பேச மாட்டாங்க. அதான்.
அது வந்து அங்கிள் டாடிக்கு ஐ மீன் அப்பாவுக்கு தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த 2 வருஷத்துல தமிழ் பேச கத்துக்கிட்டேன். அதான் இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். தானியா, உங்க அப்பாவோட கடைசி ஆசை அவருடைய அஸ்தியை உன் கையால கரைக்கணும்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாரு. இன்னையோட நான் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா பொறுப்புல இருந்து எனக்கு ரிலீஃப் கிடைச்சிருச்சு. ஓகேமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்க. மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே அங்கிள். உன்னோட திங்ஸ் எல்லாம் நானே உள்ள கொடுத்துறேன். ஓகே, தேங்க் யூ. நல்ல வேளை தானியா திரும்பி வந்துட்டா. இது வரைக்கும் என் மனசுல இருந்த பாரம் இப்ப இறங்கிடுச்சு. ராவ் சாரோட ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாத்தையும் தானியா கிட்டே ஒப்படைச்சிட்டேன். இன்னில இருந்து நான் நிம்மதியா இருப்பேன். தட்ஸ் ரைட். இங்க எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்குது. நாளைக்கு நான் அஸ்தியை கரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் மீதியை நான் உங்ககிட்ட நேர்ல வந்து பேசுறேன். ஓகே, பை. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் பேர் சஞ்சய் பத்ரா. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். சோ நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். என்ன கேட்கணுமோ சீக்கிரமா கேளுங்க. இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? ராவ் சார் செத்து போனதுக்கு அப்புறமா திரும்பி வந்திருக்கீங்க. என்ன கேட்க வரீங்க? அதாவது ராவ் பகதூர் சார் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய துக்கத்தால இங்க வந்தீங்களா இல்ல அவருடைய ப்ராப்பர்ட்டிக்காக வந்தீங்களா? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஹலோ மிஸ்டர், எதுக்கு தேவையில்லாத கேள்விலாம் கேக்குறீங்க? நீங்க ஒரு மகளோட பாசத்தையே சந்தேகப்படுறீங்க, புரிஞ்சுதா? நான் சாதாரணமான கேள்வி தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க? நீ ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட வந்து கேளு. சரி சார், உங்ககிட்டயே கேக்குறேன். இவங்க தான் தானியன் எதை வச்சு சொல்றீங்க? யூ ஷட் அப். மிஸ்டர் மோகன்லால் 20 வருஷமா இங்க இருக்கார். இந்த தானியாவை அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா மிஸ்டர் மோகன்லால் எந்த பொண்ண தானியான்னு கை காட்டுறாரோ அவங்க தான் இந்த கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டிக்கும் வாரிசாவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? நான் தானியா ராவ் பகதூர் இல்லையா? இவங்க தானியா ராவ் பகதூர் இல்லனா அப்ப வேற யார தானியான்னு சொல்றீங்க? ஒரிஜினல் தானியா நான் தான். உண்மையான தானியா நான் தான். என்ன அங்கிள், என்ன தெரியலையா? சொன் பாப்படி, நீ என்ன நினைச்ச? நான் இங்க வரலன்னா எல்லா சத்தியும் அபேஸ் பண்ணிடலான்னு பாத்தியா? அங்கிள் இவ போய் சொல்றா. நான் தான் உண்மையான தானியா. அங்கிள் இவ தான் ஃப்ராடு. நான் தான் உண்மையான தானியா. இல்ல நான் தான் தானியா. உண்மையான தானியா நான் தான்டி. இல்ல நான் தான் உண்மையான தானியா. வாய் மூடி, எவ்வளவு நாளா போய் சொல்வேன்? அங்கிள் நான் தான் தானியா. உண்மையான தானியா நான் தான். இல்ல நான் தான். இவ போய் சொல்றா. நான் தான் தானியா. ஓ மை காட், இது புது குழப்பம். தானியா சொல்லுது. ராவ் பகதூர் கைலாஷ்நாத்தின் சொத்துக்கு போட்டியாக 2 வாரிசுகள். உண்மையான தானியா ராவ் பகதூர் யார்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸா சார்? இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, அதே சமயத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. ராவ் பகதூரோட ஒரே பொண்ணு கோச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில வீட்டை விட்டு போயிருக்கா. ஆனா அவருடைய மரணத்துக்கு அப்புறம் 2 தானியா ராவ் பகதூர் திரும்பி வந்திருக்காங்க.
சார் இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் புரியுது சார். வந்த அந்த 2 தானியால ஒன்னு ஃப்ராட். கண்டிப்பா சிவர் சார். இட் கோஸ் வித்வுட் சேயிங். அதோட இதுல என்ன எழுதிருக்குன்னா, அந்த வீட்டோட கேர்டேக்கர் 20 வருஷமா அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த மோகன்லால் அவர்தான் அந்த சொத்தையெல்லாம் பாதுகாத்து வந்திருக்காரு. ஆனா அவராலேயே இந்த 2 தானியாவுல உண்மையான தானியாவை கண்டுபிடிக்க முடியல. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். அதுக்கு நாம என்ன செய்யறது? உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் சிவர். என்ன யோசிக்கிறீங்க மிஸ்டர் மோகன்லால்? நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் நானும் யோசிக்கிறேன். இந்த 2 பேர்ல யாரு ஒரிஜினலா இருக்கும்? கண்டிப்பா இதுல ஒருத்தி உண்மையான தானியா. ஆனா தானியா பத்தி எந்த விஷயமும் தெரியாதனாலதான் நாம இந்த புது பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். யூ ஆர் ரைட் ஃப்ரீ. தானியாவை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒருத்தன் நமக்கு கிடைச்சான்னா இந்த பிரச்சனையில இருந்து நம்மளுக்கு சால்வேஷன் கிடைக்கும். ஓகே, அப்படி ஒருத்தன் கிடைக்கணுமே. கிடைச்சாச்சு. இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். என் பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்ஸ்பெக்டர் பரத் உங்களுக்கு தெரியாம யாராவது இருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க எப்படிங்க? ஆக்சுவலா உங்க உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். ராவ் சாரோட மரணத்தை பத்தி பேப்பர்ல படிச்சதும் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் 2 தானியா இங்க வந்திருக்காங்க. இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் சால்வ் பண்ணி உங்களை ரிலீவ் பண்ணதான் ஒரு போலீஸா வந்திருக்கேன். நீங்க நீங்க எப்படி இதை சால்வ் பண்ண போறீங்க? மோகன்லால் சார், தானியா எந்த காலேஜில் படிச்சாங்களோ அதே காலேஜில் தான் நானும் படிச்சேன். எனக்கு அந்த தானியாவை நல்லாவே தெரியும். அப்படின்னா தானியாவுக்கும் உங்களை ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், 100%. ஏன்னா எங்க 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. சில இன்டிமேட் சீக்ரெட்ஸ். அது எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதோட ஒரிஜினல் தானியாவால தான் அந்த இன்டிமேட் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி அதை அக்னாலஜ் பண்ண முடியும். பரத், ஹாய். ஹாய் தானியா. என்ன இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சு பாத்தியா? இட் கோஸ் வித்வுட் சேயிங். உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் தானியா. காலேஜில் நடந்தா உனக்கு ஞாபகம் இருந்திருக்குமே. டெஃபினெட்லி. நான் உன் பின்னாடி பைத்தியமா அழைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த நதாஷா பின்னாடி பைத்தியமா அழைச்சிட்டு இருந்த. நட்டாஷா? எந்த நட்டாஷா? அந்த நதாஷா தான். அவளுக்கு கூட கோல்டன் கலர்ல ஹேர் இருந்தது. அவ உன்னை விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட் மகேஷ் பிடிச்சிட்டா. நீ யார பத்தி பேசுற தானியா? மகேஷ்ங்கிற பேர்ல எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. கம் ஆன், உனக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அதுக்காக மகேஷ் எனக்கு யாரும் தெரியாது ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லாத. ஓகே ஃபர்கெட். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? அபிஜித். இல்ல அபிஜித் இல்ல, அபிஷேக். ஓ, நீ அபிஷேக் பத்தி சொல்றியா? அவன் ஏன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நதாஷாவோட பாய் ஃப்ரெண்ட். தானியா, நான் உன் பாய் ஃப்ரெண்ட பத்தி பேசிட்டு இருக்கேன். அதான் அவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், சர்ஜன் ஆகணும் கூட ஆசைப்பட்டானே. உன் பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் இல்லையா? உனக்கு நதாஷா ஞாபகம் இல்ல, எனக்கு அவன ஞாபகம் இல்ல. ஞாபகம் வந்துச்சு. அனிகத் தானே அவன் பேரு, கரெக்டா? ஓ, அனிகேத் பத்தி சொல்றியா? எஸ். அவ என்னதான் லவ் பண்ணா, ஆனா நைரோபில போய் செட்டில் ஆயிட்டான். நீ மகேஷ் பாத்தியா? தானியா, இப்படி நட்டாஷா மகேஷ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையிலே யாருன்னு தெரியாது. I don't know who they are. ஓகே, உனக்கு என்ன தெரியுதுல்ல? ஆனா இந்த மோகன்லால் அங்கிளும் பிரேமும் நான் தான் தானியான்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் தான் தானியா. நீ தானியா? நீயா தானியா? அப்போ இவரை உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. ஓ, தெரியுமே. இவர் பேரு இன்ஸ்பெக்டர் பரத். பேப்பர்ல இவரை பத்தி நிறைய படிச்சிருக்கேன்.
அப்படின்னா இவரு உன் காலேஜ்ல படிச்சது உனக்கு தெரியாதா? படிச்சிருக்கலாம், ஆனா நான் இவரை இது வரைக்கும் காலேஜ்ல பார்த்ததே இல்லை. அப்படி இவர் என் காலேஜ்ல படிச்சிருந்தா நான் காலேஜே அட்டென்ட் பண்ணாத விஷயம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் ரைட். இருந்தாலும் மிஸ் தானியா, காலேஜ் கேண்டீன்ல எப்பவும் நீங்க என் பக்கத்துல தானே உட்காருவீங்க. மேபி அப்ப என் பின்னாடி நிறைய பசங்க சுத்திட்டு இருந்தாங்க, அதுல நீங்களும் ஒருத்தர் இருந்திருக்கலாம். ஏய் சோன் பப்படி, உனக்கு வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவர் இன்சல்ட் பண்ற வேலை வச்சுக்காதேனா? அப்படியா? பரத் உன்னோட ஃப்ரெண்டா? பாத்தீங்களா அங்கிள், இனிமே உங்களுக்கே புரிஞ்சிடும். லுக் மிஸ், உங்க பேர் எதுவானாலும் இருக்கட்டும், ஆனா நான் இங்க வந்தது என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இல்லை. உண்மையான தானியா யாருன்னு நிரூபிக்கத்தான், அதாவது நிஜமான தானியா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சப்போஸ் நீங்க உண்மையான தானியாவா இருந்தா then prove it. அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, அத பத்தி அங்கிள் டிசைட் பண்ணுவாரு. அண்ட் பை த வே, நீங்க தான் என் காலேஜ்ல படிச்சீங்க, என் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னு நான் எப்படி நம்புறது? நீ சொல்றத பார்த்தா இன்ஸ்பெக்டர் பரத் போய் சொல்றாருங்கறியா? தனியா இன்ஸ்பெக்டர் எதுக்காக போய் சொல்லணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா பரத், இப்போ நான் தான் உண்மையான தானியா இவெல்லாம் நம்புறீங்களா? இன்ஸ்பெக்டர் பரத், நீங்களே சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யார் உண்மையை சொன்னாங்க, யார் பொய்ய சொன்னாங்க? மோகன்லால் சார், இந்த விஷயம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. யார் உண்மையை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு அந்த காலம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லிடும். சின்ன பிரச்சனையா ஆரம்பிச்சது பெரிய பிரச்சனையா வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இருக்கிற சொத்தை எல்லாம் தானியா கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன், அது கூட நடக்கல. மோகன்லால் சார், ராவ் சார் அவருக்கு எப்பாவது இன்னொரு பொண்ணு இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னாரா? இன்னொரு பொண்ணா? என்ன சொல்ற நீ? ஒருவேளை அவங்க 2 பேரும் ராவ் சாருக்கு பிறந்த ரெட்டப்பிறவிங்களா இருக்கலாம், அதான் ஒரே மாதிரி இருக்காங்க. வாட் நான்சென்ஸ். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ சொல்றது வேணா படத்துல வரலாம், ஆனா உண்மையான வாழ்க்கையில வராது. எனக்கு தெரிஞ்சு ராவ் சாருக்கு பிறந்தது ஒரே ஒரு பொண்ணு தான், அதுதான் தானியா. அப்படியே இன்னொருத்தி பிறந்திருந்தா அவளுக்கு வேற பேர் தான் இருக்கும், தானியாவா இருக்காது. அப்புறம் எதுக்கு தானியான்னு போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்? 2 பொண்ணுங்க எப்படி சார் ஒரே உருவத்துல ஒரே இடத்துல இருக்க முடியும்? சின்ன வித்தியாசம் கூட இல்ல. இது தெரிஞ்சது தானே, அதுல ஒருத்தி ஃப்ராட். அப்படின்னா அந்த 2 பொண்ணுல ஒருத்தி பரத்த தெரியாதுன்னு சொன்னால அந்த பொண்ணு தான் கண்டிப்பா ஃப்ராடா இருக்கணும் சார். இல்ல அப்படிலாம் இருக்காது. பொண்ணு சொல்றது கூட உண்மையா இருக்கலாம் இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா இன்ஸ்பெக்டர் பரத் போய் சொல்றாரா? இல்ல அவர் கேட்டாரே, அந்த கேள்விக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஒருவேளை ஃப்ராட் தானியாவை கண்டுபிடிக்க அப்படி கேட்டிருக்கலாம். அப்படி இல்லனா இன்ஸ்பெக்டர் பரத் அவரோட சுயநலத்துக்காக பண்ணிருக்கலாம். இல்ல மிஸ்டர் பிரேம், என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் பரத் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அவர் தான் சுயநலத்துக்காக தப்பான காரியத்தை செய்ய மாட்டார். ஆனா இன்ஸ்பெக்டர் பரத் டைரக்ட்லி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காருன்னா நிச்சயம் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதான் என்னன்னு எனக்கு புரியல. நீங்க சொல்றத பார்த்தா இன்ஸ்பெக்டர் பரத் நிஜமா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரா? சரி, இன்ஸ்பெக்டர் பரத் அந்த உண்மையான தானியாவை எப்படி கண்டுபிடிப்பாரு? சிவசோ, தானியா ராவ் பகதூரோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எனக்கு வந்தாகணும். ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு உடனே வந்தாகணும், ஆன் பேப்பர். ஏன்னா அதை வச்சுதான் சட்டத்து மூலமா அவங்கள கண்டுபிடிக்க முடியும். as early as possible. ஓகே இன்ஸ்பெக்டர் பரத், போற போக்கு பார்த்தா அவதான் உண்மையான தானியா நிரூபிச்சிடுவீங்க போல இருக்கே. அப்படிலாம் இல்ல மேடம், நான் இங்க யாரோ ஒருத்தர் என்ன கட்டாயப்படுத்துறதுனால வரல, உண்மையான தானியா யாருன்னு கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், உண்மையான தானியா நான் தான். அவசரப்படாதீங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு, பிளட் குரூப் இருக்கு, அதோட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒன் மோர் திங் என்னன்னா, ஒரிஜினல் தானியா எந்த ஹோட்டல்ல தங்கினாங்களோ அங்க போய் விசாரிச்சா எங்களுக்கு ஏதாவது தடயங்களோ இல்ல ஆதாரங்களோ கண்டிப்பா கிடைச்சே தீரும். அப்படி ஒண்ணுமே கிடைக்கலன்னா அப்போ வாய மூடுறியா? நீ டாஸ போடு. உண்மையான தானியா யாருன்னு அப்போ தெரிஞ்சிடும். ஒருவேளை 2 பேருமே பொய் சொல்லி இருந்தாங்கன்னா
என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படியாவே சொல்றேன். இவங்க 2 பேருமே ஒரிஜினல் தானியாவா இல்லைன்னா? இவங்க 2 பேரும் ஒரிஜினல் தானியாவா இல்லனா அப்ப வேற யாரு? அது நான் தான். நீங்க தான் ஒரிஜினல் தானியாங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? பரத், என்ன பார்த்து ஆதாரம் கேக்குற? நல்லா இருக்கு. ஓகே, உங்களுக்கெல்லாம் என்ன ஆதாரம் வேணும்? என்னோட முழு பேர் என்ன, என்னோட அப்பா பேர் என்ன, அப்புறம் எனக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், சின்ன வயசுல நடந்த ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லணுமா, இல்ல என் பாய் ஃப்ரெண்டோட பேர் சொல்லணுமா? இவ நிச்சயமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கா. இவ பயங்கர கேடி சார். அட, இவளே எல்லா கேள்வியும் கேட்டுக்கிறா, இவளே பதிலே சொல்லிக்கிறா. அங்கிள், உங்களுக்கு என்ன தெரியல, நீங்களும் அவளுக்கு நம்ப. இவர் நம்பர்னால ஒண்ணும் ஆயிட போறதில்ல மேடம். நீங்க தான் உண்மையான தானியாவா இருந்தா அதை முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க. அப்படி முடியலன்னா இந்த சொத்துல இருந்து ஒரு 10 பைசா கூட கிடைக்காது. எனக்கு யாரோட சொத்தும் தேவையில்ல. நான் டேடியோட கடைசி ஆசையை நிறைவேற தான் வந்திருக்கேன். அங்கிள், நீங்களே இந்த சொத்தை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எனக்கு என்னோட உரிமையை மட்டும் கொடுங்க ப்ளீஸ். ஜஸ்ட் மூமெண்ட் மேடம். தானியாவுக்கு அவங்களோட உரிமை நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நிரூபிச்சாகும். அதாவது ஒரிஜினல் தானியா யார்? ஓகே மிஸ்டர் பாரத், என்னால நான் தான் உண்மையான தானியா நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கோ. அட்லீஸ்ட் நான் தான் தானியா இல்ல, நீங்களும் நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க நிஜமா பொய்யாங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஸ்ரீவத்சவ ரிப்போர்ட்டோட வந்துருக்காங்க. சார், ரிப்போர்ட் ரெடியா? ஐம் சாரி சார். ஹாஸ்பிட்டலில் தானியாவோட ரெக்கார்ட்ஸ் தவிர மற்ற எல்லாரும் இருக்கு. உண்மையான தானியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வேற வழியே இல்லை சார். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க 3 பேர்த்துல யாரு உண்மை பேசுறாங்க பொய் பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் சார். இவங்க 3 பேர்ல யாருமே தானியா இல்ல. தானியாவாவும் இருக்க முடியாது. கம் ஆன் மோகன் அங்கிள், நான் தான் தானியா நிரூபிக்க எவ்வளவு ஆதாரத்தை கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? மோகன் அங்கிள், நீங்க வேணும்னு தான் எனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒருவேளை என் டேடியோட ப்ராப்பர்ட்டி உங்க கையை விட்டு போயிடும்னு பயப்படுறீங்க? Shut up. Just shut up. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசு. நீ மட்டும் என்னோட பொண்ணா இருந்திருந்தா, இந்த குடும்பத்தோட வாரிசா இருந்திருந்தா, இந்த மாதிரி பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு மாட்டேன். என்னோட நேர்மையும் விசுவாசத்தையும் ராவ் பகதூர் குடும்பத்தால் இதுவரைக்கும் யாருமே சந்தேகப்பட்டதில்லை. ஆனா நீ அங்கிள் ப்ளீஸ், நீங்க கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்க பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னா நான் இங்க இருந்து போயிடுறேன். எனக்கு இந்த சொத்து ப்ராப்பர்ட்டில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் டேடியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற தான் வந்தேன். ஆனா எக்ஸ்கியூஸ் மீ, இங்கிருந்து யாரும் எங்கேயும் போக கூடாது. உண்மையான தானியா யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சொல்றபடிதான் நீங்க கேட்டாகணும். இங்கிருந்து யாரும் வெளியில போக கூடாது. இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்ககிட்ட தான் எந்த ஆதாரமும் இல்லையே. ஆதாரம் இருக்கு.
எனக்கே அது புரியல சார். இவ்வளவு பெரிய ஆதாரம் இதுவரைக்கும் என் கண்ணில் எப்படி படாம போச்சு? ஆதாரம் இன்ஸ்பெக்டர் பரத், என்ன ஆதாரம்? எந்த ஆதாரம்? மோகன்லால் சார், நானும் தானியாவும் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆக்சிடென்டா? எஸ், அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. யூ ஆர் ரைட் இன்ஸ்பெக்டர். எனக்கு கூட அந்த ஆக்சிடென்ட் ஞாபகம் இருக்கு இன்ஸ்பெக்டர் பரத். அவளுக்கு அதுல சின்னதா தான் அடிபட்டது, பலமா அடிபடல. நீங்க தப்பா சொல்றீங்க மிஸ்டர் பிரேம். அவங்களுக்கு பலமா தான் அடிபட்டிருக்கு. இவங்கள உண்மையான தானியா இருந்தா அவங்களால மட்டும்தான் எங்க அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுங்கிறத கரெக்டா சொல்ல முடியும். ஆமா ரைட்? இன்ஸ்பெக்டர் சார், அந்த ஆக்சிடென்ட் மட்டும் உங்க வண்டியில நடந்திருந்தா இந்நேரம் எதையுமே சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். இன்ஸ்பெக்டர் பரத், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அந்த ஆக்சிடென்ட்ல என்னோட ரைட் ஹேண்ட் ஃபிராக்சர் ஆயிடுச்சு. 40 நாள் நான் என் கையை அப்படியே தொங்க போட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எக்ஸ்ரேவை கூட எடுத்து பாருங்க. ஒருவேளை இவளுக்கு வேற எப்போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்டே ஆதாரமா வச்சு இப்ப ப்ரூவ் பண்ண பார்க்கலாம்ல. இப்ப சொல்லுங்க, அந்த ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு சின்னதா அடிபட்டுச்சா இல்ல பெரிய அடியா? சொல்லுங்க. எனக்கு தெரியும் மிஸ்டர் பரத், நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு அப்ப நடந்த ஆக்சிடென்ட்ல அடி எதுவும் படல. I was perfectly all right. நீங்க போய் சொல்றீங்க. அந்த ஆக்சிடென்ட்ல தானியாவுக்கு பலமா அடிபட்டுச்சு. தட் இஸ் உங்களுக்கு. கால்ல அடி பலமா இருந்ததுனால அவங்களுக்கு ஸ்டீல் ராடு வச்சா. இந்த விஷயம் ராவ் பகதூருக்கு தெரிஞ்சா கோவப்படுவார்னு தானியா இத பத்தி யாருக்கும் சொல்லல. ஓ, அப்ப என்னோட காலை செக் பண்ணணும்ங்கறீங்களா? இல்ல, அதாவது அந்த ஸ்டீல் ராட் தான் யார் உண்மையான தானியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவ போகுது. நாளை காலையில நாம வெளியே போக வேண்டியிருக்கும். அங்க இந்த 3 பேருக்கும் செக்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஐ மீன் எக்ஸ்ரே எடுக்க வேண்டியிருக்கும். ரோட எந்த கால்ல வச்சாங்க? அப்ப அந்த ஸ்டீல் ராட எந்த கால்ல வச்சாங்கன்னு ஒண்ணு எனக்கு தெரியும், இல்லனா அந்த டாக்டருக்கு தெரியும், இல்லனா அந்த ஒரிஜினல் தானியா யாரோ அவங்களுக்கு தெரியும். இந்த இன்ஸ்பெக்டர் பரத்தால பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. இப்ப எக்ஸ்ரே வேற எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ராட எந்த கால ஃபிக்ஸ் பண்ணான்னு எவனுக்கு தெரியும்? நமக்கு இப்ப டைம் வேற கம்மியா இருக்கு. எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணியாகணும்.
என்ன மோகன்லால், உங்களுக்கு ராடு கிடைக்கலையா? எப்படி கிடைக்கும்? தான்யாவுக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகல, அவ கால்ல ராடும் வைக்கல, அப்புறம் எப்படி உங்களுக்கு ராடு கிடைக்கும் மிஸ்டர் மோகன்? எஸ், ஒரு விதத்தில் இதுவும் நல்லதா போச்சு. நீங்க இந்த தோண்டி ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க, அதாவது தான்யா இறந்துட்டாங்க. வாட்? நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர் பரத்? தானியா செத்து போயிட்டாளா? எஸ். தான்யா முன்னாடியே செத்து போயிட்டா. அவளை கொலை பண்ணவரு இப்போ உங்க முன்னாடி தான் நிக்கிறார். இவர்தான் மிஸ்டர் மோகன்லால். மோகன்லால்? இப்போது எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்குங்க மிஸ்டர் மோகன்லால். தான்யாவை எதுக்காக கொலை செஞ்சீங்க? அவன் எல்லா விஷயத்தையும் ராவ் பகதூர். டாக்டர், நீங்க கொடுக்குற மருந்து எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. 6 மாசமா ஸ்லோ பாய்சன் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, ஆனா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வர மாட்டேங்குது. மிஸ்டர் மோகன்லால் பகதூர் திடீர்னு செத்து போயிட்டாருன்னா நம்ம 2 பேர் மேல தான் சந்தேகம் வரும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை சாகடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அவர் எப்படி செத்து போயிடுவார்? 1 வருஷங்கிறது ரொம்ப லேட். நாம பேசுற எல்லா விஷயத்தையும் அவர் கேட்டு. ஹலோ ஹலோ. தானியாவோட பாடியை வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிட்டு அவ வீட்டை விட்டு ஓடிட்டாரு. எல்லார்கிட்டையும் போய் சொன்ன. ராவ் பகதூர் நான் சொன்னதை நம்பிட்டாரு. ஆனா அவர் பொண்ணு பேர்ல உயிர் எழுதி என்னுடைய டோட்டல் பிளானிங் அவர் கெடுத்துட்டாரு. ராவ் சாரோட சொத்து அடையறதுக்காக நீங்க ஒரு பிளான் போட்டீங்க. ஒரு டூப்ளிகேட் தான்யாவை கண்டுபிடிச்சீங்க. அவளை இங்க கொண்டு வந்தீங்க. லுக் இன்ஸ்பெக்டர், இவர் ஒரு பொண்ணு கொலை பண்ணாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. இவர் என்கிட்ட வந்து இந்த பொண்ணு காணாம போயிட்டா அவளுக்கு பதில் நீ நடிக்கணும்னாரு. அதுக்காக நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என் மூஞ்ச மாத்திக்கிட்டேன். நீங்க போட்ட பிளான்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்கும் டூப்ளிகேட் தான்யா. ஆனா அதுக்குள்ள இன்னொரு தான்யா வந்து நீங்க போட்ட திட்டத்தை எல்லாம் சுக்குநூறாக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவன் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தான். தானியாவோட போட்டோ என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சான். ஏறக்குறைய 2 பேர் உருவமும் ஒரே மாதிரி இருந்தது. அதான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். இன்ஸ்பெக்டர், தானியா செத்து போன விஷயம் எனக்கு தெரியாது. சரி, இந்த 3வது தானியா எங்கிருந்து வந்தா? இவ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சுத்தமா குழம்பி போயிட்டேன். எல்லாம் என்னோட வேலை தான். as simple as that. உங்களால ஒரு டூப்ளிகேட் தானியாவை கொண்டு வர முடியும்னா என்னால முடியாது. என்ன சொல்றீங்க? புரியுற மாதிரி சொல்ற மோகன்லால் சார், அவங்க ஒரு போலீஸ் ஆபீசர். Yes, I'm Inspector Kiran Mehra from Crime Branch. உங்க மேல எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு. அதனாலதான் நான் கிரைம் பிரான்ச்லயே திறமையான ஆபீசரான இன்ஸ்பெக்டர் கிரணை இங்க பிளான் பண்ணேன். உண்மையான தானியாவை நீங்க தான் கொலை பண்ணீங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அது உங்க வாயாலே வரவேற்கணும்னு நாங்க இப்போ பண்ணோம். பட் ஆஃப் கோர்ஸ் நாங்க தானியாவை உயிரோட கண்டுபிடிக்கல. And now
மிஸ்டர் மோகன்லால், நான் உங்களை தான்யாவை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் இந்த 3 பேரையும் ஃப்ராட் பண்ண குற்றத்துக்காகவும் அரெஸ்ட் பண்றேன்.